லாஸ்ட்டு ஃப்ரைடே நைட் டின்னருக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லி மாவு தீந்துருச்சு. தனுஷ் பார்த்திங்கன்னா புக் வச்சு விளாண்டுட்ருக்காரு படிச்சுக்கிட்டு. நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சப்பாத்திலாம் போட்டு எடுத்துக்க போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரீஃபில் பண்ணுற பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து எல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் கழுவி. இதெல்லாம் ரீஃபில் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரை, டீத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்க போகிறேன். அடுப்புக்கு பக்கத்தில் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி. கூடவே அஞ்சரை பெட்டி எல்லா பாக்ஸும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரீஃபில் பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அஞ்சரை பெட்டி ஒன்று எடுத்தாவே போதும். நம்ம சமையல் செய்யும்போது ஈஸியாக நான் வந்து குக்கிங் வேலை ஈஸியாக நம்மளுக்கு முடியும். கூடவே பார்த்திங்கன்னா மசாலா பொருள்லாம் நான் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மல்லித்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பெரிய கண்டெய்னரில் இருக்கிற மசாலாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வீக்குக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.